இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது அவர் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம். ரோட் ஷோ பண்ணும்போது பக்கத்தில் மக்களே கிடையாது. அவங்களுடைய பவுன்சர்ஸு, அவங்களுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையான மக்கள் கூட்டமும் மக்களுடைய எழுச்சியும் வரும்பொழுது நாங்கள் கேட்குறது ஒன்று தான். எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம்கிட்ட நான் கேட்டது ஒன்று தான். நாங்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தாழ்மையுடன் அந்த மேடம்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ வழிகள் இன்னைக்கு நாங்கள் பார்க்கும்பொழுது அந்த ரோட்டில் ஒரு அலை உருவாகிற மாதிரி நாங்கள் கொளத்தூரில் அந்த வேன் நிற்கும் பொழுது முன்னாடி ஸ்பாட்டுக்கு போகாமல் முன்னாடியே ரைட்லேயே திரும்பிட்டோம். பேசுறது கூட தலைவருக்கு மனசு வரல. ஏன்னா அங்கே வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை அதிகமாக இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியாக பிளாக் பண்ணலை. எந்திரிச்சு நிற்கும்போது பதற்றத்தோடய இன்றைக்கி பேசினார். ஸோ எங்கள் கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ளே விடாமல் மக்கள் இந்த குறுகிய சாலையில் கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சிட்டு திருப்பி கீழே விழுந்தா திருப்பியும் எங்கள் தலைவர் மேலே பழி போட்டு திருப்பியும் இன்னொரு கரூர் சம்பவத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் நடக்கணும்னு முற்பட்டார். அதனால தான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்கள் பாதியிலேயே எங்களுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நேராக இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி இருக்க பிரச்சனை 26 கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த பயம்? எந்த தொகுதியில் யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இது ஜனநாயக கடமை, இது ஜனநாயக உரிமை. மக்கள்கிட்ட பார்த்து எப்படி பெரம்பூரில் பண்ண முடிஞ்சு ஏன் கொளத்தூரில் பண்ண முடியல? வில்லிவாக்கத்தில் காவல்துறை சிறப்பாக இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனால் போகக்கூடிய ரூட், அங்கேருந்து போகக்கூடிய ரூட்டுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. அப்போ ஒரு சில தொகுதிகளில் காவல்துறை நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க, ஆர்ஓவோட பேச்சை கேட்குறாங்க. ஆனால் கொளத்தூர் மாதிரி இருக்க தொகுதியில் ஆர்ஓவோட பேச்சை கேட்குறதே கிடையாது. அப்போ காவல்துறை இன்றைக்கும் திரு மு.க. ஸ்டாலினோட பேச்சை கேட்டுக்கிட்டு இன்றைக்கு இன்னைக்கு எல்லாமே லைவ்ல பார்த்துருப்பீங்க. பெரம்பூரில் எந்த அளவுக்கு சாலைகளை ஒருங்கிணைத்து அழகாக பண்ணியிருந்தாங்க, மக்களோட பாதுகாப்புக்கு என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏன் கொளத்தூர் பண்ணப்படலை? ஏன்னா கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. அவர் இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரையலில் இருக்கிறார். இன்னும் 2 முறை பிரச்சாரம் நடந்துச்சுன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே தோத்துருவார். இந்த தோல்வியோட பயத்தில் தான் இந்த காவல்துறையையும் இந்த கவர்மெண்டோடைய மிஷினரியையும் இப்போ இல்லை, கடந்த 8 மாதமாகவே எங்களுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கார்.